இன்றைக்கான தேவனுடைய வார்த்தை செவி கொடுப்பார். யோவான் 9:31 சொல்லுது, ஆவிகளுக்கு தேவன் செவி கொடுப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம். ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாயிருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார். அதாவது தேவன் யாருக்கு செவி கொடுக்கிறார் என்று சொல்லி இந்த வசனத்தில் அவ்வளவு தெளிவாகவும் அழகாகவும் சொல்லியிருக்கு. ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாயிருந்து அவருக்கு சித்தமானது எல்லாவற்றையும் செய்கிறானாக இருந்தால் நிச்சயமாக தேவன் அவனுக்கு செவி கொடுப்பார். அதாவது நாங்கள் தேவனை அறிந்தவர்களாக இருக்கிறோம். தேவனை அறிந்தவர்களுக்கு மாத்திரம் தேவன் செவி கொடுக்கிறதில்லை, அவருக்கு சித்தமானவைகளை செய்யும் போதுதான் செவி கொடுக்கிறார். தேவனுக்கு எது சித்தம் என்று சொல்லி நாங்கள் வேதாகமத்தை வாசிக்கும் பொழுது எங்களுக்கு தெரியும். அவர் எதை விரும்புகிறார், அவருக்கு பிரியமானது வழிகள் என்ன என்றெல்லாம் வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கு. நாங்கள் அந்த வேதாகமத்தை படிக்கிறோமாக இருந்தால், அதன்படி நடக்கிறோமாக இருந்தால் எங்களுக்கு தேவன் செவி கொடுப்பார். எங்களுடைய வேண்டுதல்கள், ஜெபங்கள், விண்ணப்பங்களுக்கான பதிலை தேவன் நிச்சயமாக தருவார். நாங்கள் தேவனை அறிந்து கொண்டவர்களாக மாத்திரம் இல்லாமல் வசனத்தை வாசித்து அதற்கு ஒப்பு கொடுத்து அதன்படி வாழும் பொழுது மட்டும்தான் எங்களுடைய ஜெபங்கள், விண்ணப்பங்கள் கேட்கப்படுகிறது. அப்பொழுதுதான் அதற்கான பதில் எங்களுக்கு வந்து சேர்க்கிறது. ஆகையால் எங்களுடைய ஜெபங்கள், விண்ணப்பங்கள் கேட்கப்பட வேணுமாக இருந்தால், தேவன் எங்களுக்கு செவி கொடுக்க வேணுமாக இருந்தால், நாங்கள் தேவ பக்தி உள்ளவர்களாகவும் இருக்க வேண்டும், தேவனுக்கு சித்தமானதை செய்கிறவர்களாகவும் இருக்க வேண்டும். அப்பொழுது நிச்சயமாக எங்கள் விண்ணப்பங்களுக்கான பதில் எங்களை வந்து சேரும். Have a hopeful day.